வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வெளியில் என்ன படம் பண்ணாலும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எங்களுக்கு தான் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொல்லி அதுக்கப்புறம் ஆல் அப் ஹியர். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு வந்து நான் வேணா இப்போ தனுஷ் சார் போய் பிச் பண்ண ஸ்கிரிப்ட் அப்படின்றனால இட் ரெக்வயர்ட் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். லைக் த மெயின் லீட் இருக்காங்க இல்லையா, அந்த 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 பாய் அண்ட் அந்த கேர்ள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப முக்கியமான பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் இந்த ஸ்கிரிப்ட் ஹோல்ட் ஆகுன்றனால அதுக்காகவே சில வருஷங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி ஆச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து ரீசெண்டாக வந்து விது ஆடிஷன் பண்ணிட்டு விது வச்சு தான் படம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ ஃபெல்ட் கான்ஃபிடென்ட். ஏன்னா பிஃபோர் XXX சொல்லியிருந்தாங்கன்னா நான் வேணான்னு சொல்லியிருப்பேன். பட் after XXX and after Retro, I was very confident that Vidhu could pull off that அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் சொன்ன மாதிரி தான் சின்ன வயசுல தான் பார்த்துருக்கேன். நான் படம்லாம் பண்ணது கிடையாது. பட் சின்ன வயசுல வந்து படிச்சுட்டு இருப்பான். அப்படி வந்து பார்க்கும்போது சில பசங்களை நம்மளுக்கு பார்த்தாலே எரிச்சலா டப்புன்னு அடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி இருந்தான். ஸோ அப்போ நான் வந்து படம்லாம் பண்ணல. படம் பண்ணணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது வந்து ஒரு நாள் என்கிட்ட அவன் சின்ன பையன் தான் அப்போ நக்கலாக கேட்டான், ஓ நீங்கள் படம்லாம் பண்ணுவீங்களா, படம் பண்ண போறீங்களா, பண்ணிடுவீங்களா, அப்படி போட அந்த மாதிரி சொன்னேன். அப்புறம் போயிட்டான். அப்புறம் போய் எங்கேயோ படித்தான், லண்டனில் படித்தான்னு சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து நான் ஆக்டராக போகிறேன்னு சொன்னால் அப்பயே நான் சொன்னேன், உனக்கு தேவையில்லாத வேலை இது, நீ போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் ஆக்டிங் ட்ரைனிங்லாம் போயிட்டு பேட்டையில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுற மாதிரி சொல்லி கேட்டான். பாபியோட கேங்கில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்போம். தலைவரோட ஒரு சீன் இருக்கும், அது ஆக்சுவலி டெலிட்டட் சீனு. அந்த சீனில் வந்து அவர் தலைவர் வந்து அடிச்சுட்டு இவனோட வயிற்றை பிடிச்சி இழுப்பார். அவரே ஒரு மாதிரி பார்த்தாரு. நான் 2 ரீடேக் போச்சு. வேகமாக ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு வந்து பேக்கப் பண்ண போறோம். 6 மணி ஆகுது. வந்து லாஸ்டா வந்து இவன் வயிற்றை பிடிச்சி கிள்ளணும். 3 ரீடேக் போச்சு இவனால. அவரே பார்த்தாரு, யாரு அப்படிங்கிறாரு. நான் கூப்பிட்டேன், டேய் ஏன்டா சாவடி அதரா இப்போ கொஞ்சம் பண்ணிட்டான். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் சொன்னான் இல்லையா. அப்புறமேட்டு இந்த பேட்டை ரிலீஸ் அப்போ வந்து கேட்டான். நான் சொன்னேன், இல்லடா நீ MBA எல்லாம் படிச்சு கேள்வி வேற ஏதாவது வேலை பார்த்து போயிடு அப்படின்ற மாதிரி சொன்னேன்.